ஹாய்ங்க. பழைய செருங்குள்ள எங்கள் ஊரில் நடந்த சம்பவங்க. நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயவேல் ரேவதின்றவங்க வீட்டில் திருடுறதுக்காக திருடனும் வந்திருக்கானுங்க. 4 பேர் வந்ததில் 2 பேர் எட்டி நின்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 பேர் மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நைட்டு 1 மணிங்க. நைட்டு 1 மணிக்கு நாய் பார்த்துட்டு குலைச்சிட்டு இருக்கு. இவங்க நாய் சத்தம் கேட்டுட்டு இவங்க பார்த்துருக்காங்க. பூந்தடிச்சு ஓடி இருக்கானுங்க. 4 பேருமே பைக் எடுத்துட்டு பூந்தடிச்சு ஓடி இருக்கானுங்க. தொணந்தூர் பரம் பூந்தடிச்சு ஓடி இருக்கானுங்க. அதிகமாக திருடு போகிறது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மட்டும்தாங்க. அதாவது பழைய செருங்கூர் கிராமத்தில் இங்கே மட்டும்தாங்க அதிகமாக திருடு போகுது. ஒரு பைக் வெளியில் நிற்க முடியல, திருடிட்டு போயிடறானுங்க. வெளியில் நிறுத்த முடியல, பைக் திருடிட்டு போயிடறானுங்க. ஸ்கூல் சைக்கிள் இருக்குங்களா, அந்த ஸ்கூல் சைக்கிள் இருந்தாலும் அதை கூட கேவலம் கட்டணும் திருடிட்டு போயிடறானுங்க. ஒரு மாடு யதார்த்தமாக வெளியில் கட்ட முடியல, அதையும் திருடிட்டு போயிடறானுங்க. காசு பணம் இருந்தாலும் திருடிட்டு போயிடறானுங்க. ரொம்ப மோசமாக அதிகபட்சமாக எங்கள் ஊரில் தாங்க மட்டும்தாங்க அதிகமாக திருடு போகிறதுக்கு காரணமே எங்கள் ஊரில் மட்டும்தாங்க அதிகமாக திருடு போகுது. அது ஏன் தான் அந்த மாதிரி தெரியலங்க, ஒன்றும் தெரியலங்க அது. ஆனால் திருடனை துரத்திட்டு போனாங்க. ஆனால் பிடிக்க முடியலங்க. அவனுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டானுங்க. பிடிக்க